வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கதை ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதை ஜோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கதை ஜோக்கு. என்ன காவாக்குச்சி, பழக்கத்தை எல்லாம் மாத்திட்டே வரீங்க? நான் பழக்கத்தை மாத்திட்டு வரேனா? என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க படத்தெல்லாம் ஏன் அப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாரி, சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருது, அப்படியாச்சும் படம் ஓடணும்னு தான். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதோட விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அசதி, சவுதி அரேபியா. விசை, விசு. அறிவுரை, அறிவு. ஆடு, நிறை. குறிப்பறிதல், கரி. ஆதிரை, சுடும். திடம், குடை, பரி. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். இரண்டாவது கடிஜோக்கு. ஹாரி, என்ன பாஸ்? கதாநாயகியோட முகத்தை அடிக்கடி க்ளோஸ்அப்ல காட்ட வேணாம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், கேட்கவே மாட்டீங்களா? ஏன் பாஸ், என்னாச்சு? பேய் படம்னு நினைச்சு யாருமே படம் பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்க. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். மிக்ஸி, என்னோட செக் புக்கு தொலைஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஹரி, உங்களுக்கு தொலைஞ்சு போனது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பனா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பார்த்து கவனமா வச்சிருக்க வேண்டியதானே ஹரி, இப்படி விட்டுட்டீங்களே. கவனமா தான் மிக்ஸி இருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. யாராச்சும் உங்களோட கையெழுத்தை போட்டு ஏமாத்திட போறாங்க ஹரி. அட மிக்ஸி, நான் என்ன பேக்கா? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே எல்லா செக்குலையும் என்னோட கையெழுத்தை போட்டே வச்சுட்டனே. ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. பால் வியாபாரம் செஞ்சவனை பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு வச்சதே தப்பா போச்சு. ஏன், என்னாச்சு? அவங்க நல்லா வேலை செய்யறவங்க மாதிரி தான் தெரியுது, இப்படி சொல்றீங்களே. போடுற பெட்ரோல்ல தண்ணி கலந்து தொலைச்சிட்டான். யாரெல்லாம் நம்ம கடிஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேய் பேசுகிறேன், படத்துக்கு போகலாமா? நான் பேய் பேசுகிறேன், படத்துக்கு போகலாமா? ஹலோ, சரி சொல்கிறேன், சொல்லு கேட்குது. எந்த படத்துக்கு போகலாம்? போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை ஒன்று கேட்டிருந்தேன். அடிக்காமல் திட்டாமல் கண்ணீர் வரவழைப்பான், அவன் யாருன்னு. அதுக்கான ஆன்சர் என்னன்னா வெங்காயம். டாக்டர் 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 டாக்டர், என்னோட வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி ஆயிடுச்சா, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளோத்தையும் சாப்பிட்றாரு. அதுவும் பத்தாம கீழே கிடக்கிற கூழாங்கல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பாருங்களேன் டாக்டர். ஒரு வாரமா இப்படிதான் டாக்டர் இருக்காரு. அதுவா டாக்டர், வீடு பூரா சுத்தம் செய்யணுமா, அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு.
அதில் சில விஷயங்கள் இதோ. இன்றைக்கி 2 பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஜப்பானின் தலைநகரம் எது? 1 2 3. அதுக்கான ஆன்சர் டோக்கியோ. ரெண்டாவது கொஸ்டின், பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? 1 2 3. அதுக்கான ஆன்சர் நாக்கு. இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். 7வது கடிஜோக்கு. அம்மா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? வேணாண்டா வேணாம், நீ என்கிட்ட கொஸ்டினே கேட்க வேண்டாம். அப்பா உங்ககிட்ட கேட்கட்டுமா? சரி கேள்றா பாப்போம். அப்பா யாராலையுமே அணைக்க முடியாத நெருப்பு அது எது? இதுக்கு தான் நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்காதன்னு சொன்னேன். உங்க அப்பா மாட்டினாங்களா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. தெரிலடா. அட இது கூட தெரியாதாப்பா? ஃப்ரீ ஃபயர். இன்றைக்கி ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது 5 தமிழ் வார்த்தைகள், அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 8வது கடிஜோக்கு. டேய் கசாமா, தமிழ் நியூ இயருக்கும் இங்கிலீஷ் நியூ இயருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம். என்கிட்ட தமிழ்லாம் கொஸ்டின் கேட்காதடா, நல்லா இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல கேளு. முதல்ல நீ இதுக்கு ஆன்சரை பண்ணுடா. இதுலயே இங்கிலீஷ் நியூ இயர்னு இங்கிலீஷ்ல இருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, போடா. நீ இப்படியே மென்னுட்டே இரு, நானே ஆன்சரை சொல்றேன். 4 மாசம்தான் வித்தியாசம். இன்றைக்கி ஒரு விடுகதை கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவான், அவன் யார்? 9வது கடிஜோக்கு. ஹேமாவாரி, இன்னைக்கு அண்ணனுக்கு ஸ்கூல்ல மிஸ் என்னென்னலாம் சொல்லி தந்தாங்கன்னு சொல்லட்டுமா? ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது என்னன்னு சொல்லட்டுமா? இந்தியா பாகிஸ்தான் 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு கேட்டாங்களா? நான் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னேன்? ரொம்ப தூரம்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு விடுகதை கேட்குறேன். அந்த விடுகதைக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். நீண்ட உடல் இருக்கும், தூணும் அல்ல. உடலில் சட்டை இருக்கும், ஆனால் உயிர் இல்லை. துயிலில் சுகம் இருக்கும், ஆனால் அது மெத்தையும் அல்ல. அது என்ன? 1 2 3. அதுக்கான ஆன்சர் தலையணை. லாஸ்ட் 10வது கடிஜோக்கு. உங்களுக்கு என்ன ஹாரி, நீங்க ஒரே ஜாலியா இருக்கிறீங்க, நான் அப்படியா? என்ன காவா குச்சி இப்படி சொல்றீங்க, என்னாச்சு? ஹாரி, எங்க வீட்டில் என்னோட வைஃப் இருக்கிறாங்களே, அவங்க தட்டு கரண்டி ஸ்பூனு எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி வீசிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏன் அப்படியா, என்னாச்சு? ஏன்னா என்னோட வைஃபுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கடிஜோக் வீடியோவோட கடைசியாக ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று. ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கான கடிஜோக்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இந்த கடிஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடிஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடிஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.